ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பார்க்கிள். வெயிலுக்கு எதமாக நல்லா சில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி ஒரு மேங்கோ குல்ஃபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் இங்கே ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர் நான் எடுத்திருக்கேன். அதை முதல்ல பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதை நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். அதாவது ஹாஃபாக குவான்டிட்டியில் சுருங்கணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். அதுக்குள்ளே முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி இருக்கும், அதை நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதோட ஒரு 4-5 ஏலக்காய், ஏன்னா குல்ஃபினாலே ஏலக்காய் இல்லாமல் இருக்காது, ஏலக்காய்லாம் போட்டால் தான் அது குல்ஃபி மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாலும் அந்தளவுக்கு நல்லா சுண்டை காஞ்சி வந்துட்டுருக்கு. பால் காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மேங்கோவை கட் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்க மேங்கோவை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 லிட்டருக்கு நான் இங்கே ஒரு மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். அது நல்லா கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்க அந்த பல்ப் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாலும் நல்ல 3/4 சுண்டி 1/4 வந்துருச்சு, பாதிக்கும் கம்மியாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பினுடைய பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திட்டு அதோட கண்டென்ஸ்டு மில்க் ஸ்வீட்காக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் இங்கே ஒரு 100 மில்லி அளவுக்கு நான் இங்கே ஊற்றிருப்பேன். எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த ஏலக்காய்லாம் உங்களுக்கு திப்பி தான் தெரியும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் வாயில் கடிப்பட்டால் தான் நமக்கு குல்ஃபிங்கிற ஃபீலிங்கே வரும். அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மேங்கோ பல்ப்பு நம்ம அதை சேர்த்திக்கலாம். ஏன்னா லைட்டாக புளிப்பாக இருந்துட்டால் உடனே பால் திரிய ஆரம்பிச்சிடும், டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேங்கோ பல்ப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் எந்த மோல்டில் நீங்கள் ஊற்றணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதில் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றி வச்சுட்டு ஓவர் நைட் அல்லது ஒரு 8 ஹவர்ஸ்னாவது நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஹோம்மேட் மேங்கோ குல்ஃபி செம்மையாக டேஸ்ட்டாக வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து நம்ம இதை பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இதை நீங்கள் டிமோல்டு பண்ணும்போது நீங்கள் ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து இழுத்திங்கன்னா அந்த ஸ்டிக்கு தனியாக கையோடு வந்துடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நார்மல் வாட்டரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இழுத்திங்கன்னா ஈஸியாக டிமோல்ட் ஆயிரும். மேலே டெக்கரேட்டிவ்க்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கேசர், அதோட ஆல்மண்ட் இல்லையா வேறு ஏதோ நட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேலே கார்னிஷ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்புறம் என்ன, ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ண வேண்டியது தானே. உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.